கச்சான் தான் இந்த கண்ணை கவருது. ஒரு சுண்டு கச்சான் என்ன விலை? ஒரு கச்சான அப்படியே உடைச்சு ஒரு கச்சான அடிய வாயில வச்சு அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுதான் சொல்லி வேலையில அருமையா புரிஞ்சிருக்கு கச்சான். மிகச்சிறப்பா. நீங்கள் ஒரு டீ பிரியரா, தேநீர் காஃபி பிரியர் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விஷயத்தை மறக்காம பாருங்க. சித்திரை புத்தாண்டிலே தமிழர்களுடைய கடைகள், உடுப்புடவை கடைகள், உணவு கடைகள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல விளையாட்டு பொருட்கள், சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு இசை பிரியரா, இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்று சொல்லிட்டோன்னா வாழ்க்கையில டிலீட் பண்ண மாட்டீங்க. காதில வார பாட்டுகள் ஒவ்வொன்றும் இடம் பலமண்டு ஓடி திரியும். அவ்வளவு தூரத்துக்கு ஒளி நயத்துடன் ஒளி தெளிவுடன் வருகின்றது. தமிழர்களுடைய உணவு கடைகள் இங்கே பல கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த மைதானத்தை சுற்றி தமிழர்களுடைய கடை தான் இருக்கின்றது. நீங்கள் ஒரு டீ பிரியரா, தேநீர் காஃபி பிரியர் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விஷயத்தை மறக்காம பாருங்க. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. இப்படி ஒரு விஷயம் உங்களோட வீட்டில் இருந்தா இல்ல உங்களோட வைபவங்கள்ல நிகழ்வுகள் இருந்தா நீங்கள் எடுக்காமலே விட மாட்டீங்க. உங்களை வாழ்க்கை மிகவும் எளிமையாக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஸ்ரீலங்கன் டீ, ஃபில்டர் காஃபி, மசாலா சாய், பாய் ஓ ரென் சாய் மிஷின். சாய் மிஷின் கூட வாங்கலாம். சாய் மிஷின் வாங்கி உங்களோட பிஸ்னஸை விரிவுபடுத்தணும். உங்களோட கடையில் ஒரு மூலையில் சாய் மிஷின் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா சரூபனை தொடர்பு கொள்ளுங்க. அவருக்கு இலக்கத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். இலக்கம் வந்து 0432 061 564. நிச்சன் சாய் அப்படின்னு சொல்லி காடமன் டீ, மசாலா சாய், காடமன் சாய், ஜிஞ்சர் சாய், காரக் சாய், ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொல்லி அனைத்து விதமான தேநீர் உற்சாக பானம், தேநீர் பானம் அப்படின்னு சொல்லலாம் இருக்குது. மிஷினை பார்த்தீங்கன்னா தரமான மிஷினாக தான் இருக்குது. பார்த்துமாவும் வாங்கிக்கலாம். நீங்கள் தேவைகளுக்காக ரெண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஃப்ளேவர் மிஷின் இருக்குது, 3 ஃப்ளேவர் மிஷின் இருக்குது, 4 ஃப்ளேவர். இது 4 ஃப்ளேவர் மிஷினு. பட் நீங்கள் ரெண்ட் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெண்ட் பண்ண போகிறீங்கன்னா லைக் $110 மிஷினோட ரெண்ட் மட்டும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன் வந்து நாங்கள் டெலிவரி செட்டப் சார்ஜ் பண்ணுவோம். இப்போ நாங்களே டெலிவர் பண்ணி நாங்களே எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு நாங்களே பிக் பண்ணுவோம். ஈவெண்ட்டுக்கு இன்க்ரீடியன்ட் எல்லாம் நாங்களே சப்ளை பண்ணுவோம். 110க்கு உங்களுக்கு 2 ஃப்ளேவர் இன்க்ளூடட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு மேலதிகமாக யூஸ் பண்ணுற ஃப்ளேவருக்கு நீங்கள் பே பண்ணலாம். ஒரு ஃப்ளேவர் நீங்கள் லோட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளேவரில் 40 கப்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியது பவரும் தண்ணி பாட்டில் கனெக்ட் பண்ணுறது, அவ்வளவுதான். பெண்களுடைய வாழ்க்கையை இலகுபடுத்தினால் வியாபாரம் அமோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினை வாங்கி ஒரு மூலையில் வச்சா டீ போட வேண்டிய அவசியம் இல்லை. பாலை காய்ச்சி தேயிலையை போட்டு வடித்து யாருக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்கணும் இல்லை, அவர்களாகவே வந்து போட்டு கொண்டு போவாங்க. சிறப்பான ஒரு வியாபாரம். அது மட்டும் இல்லை, மக்களுடைய வாழ்வியலை இலகுபடுத்துகின்ற ஒரு வியாபாரம். உங்களோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 0420 61564 அப்படின்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். 2 ஃப்ளேவர் உள்ள மிஷின் வந்து $850, 3 ஃப்ளேவர் உள்ளது வந்து $1350, 4 ஃப்ளேவர் உள்ள மிஷின் வந்து $1850. வீட்டிலே வாங்கி வைக்கலாம். காஃபி மிஷின் எல்லாம் வாங்கி வைக்கிறவங்க, இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். காஃபி மிஷின் எல்லாம் வாங்கி வைக்கிறவங்க டீ மிஷினை வாங்கி வைக்கலாம். சித்திரை புத்தாண்டிலே சிறுவர்களை கவர்கின்ற விதத்திலே டாய்ஸ் ஷாப் இங்கே வந்திருக்கிறது. விளையாட்டு பொருட்கள் வந்திருக்கிறது. பபிள்ஸ் விடுறது, ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி அழகான சிறுவர்களுக்கு விளையாடக்கூடிய வகையிலான ஷாப்ஸ் இங்கே இருக்கிறது. தமிழர் சித்திரை புத்தாண்டிலே தமிழர்களுடைய கடைகள், உடுப்புடவை கடைகள், உணவு கடைகள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல விளையாட்டு பொருட்கள், சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கடைகளை போய் பார்க்கலாம். என்ன வச்சிருக்கீங்க? இது என்ன கடை வச்சிருக்கிறீர்கள்? எப்படியான கடை இது? சிறுவர்களுக்கான இது கிட்ஸ் ஐட்டம். இது கிட்ஸ் ஐட்டம். சாஃப்ட் டாய்ஸ். சின்ன பிள்ளைகளுக்காக சாஃப்ட் டாய்ஸ். சிறுவர்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஊழிலே பின்னப்பட்ட பொருட்கள் மிகவும் பிடித்தமான ஒரு விடயம். இரவு நித்திரைக்கு தூங்கும் பொழுதும் அல்லது அவர்கள் பாடசாலைக்கு செல்லும் பொழுது இவற்றை கொண்டு வருவாங்க. அவர்களுக்கு சொல்லி ஒரு விசேஷமான ஃபேவரட் ஐட்டம் இருக்கிறது. இதில் உங்களோட ஃபேவரட் என்னது? விச் இஸ் யுவர் ஃபேவரட்? திஸ் ஒன் இஸ் யுவர் ஃபேவரட் crocodile? That's your favorite? Yeah. It's a விநாயகர் பிள்ளையா? வா.
Yeah. Who is running this shop? You? You are out. So my mom makes them. Okay. My mom makes them, but I'm the sales and marketing manager. Oh, wow. And You are the sales and marketing manager yes. for this shop. Okay. How long you have been running this one? Since I was 4. Since I was 4. Oh, okay. And tell me, where did you get the things? First you are taking to the shop. It's anywhere we find the store. So like I'm homeschooled. So I'm homeschooled. So my mom teaches me. So we normally go to the homeschooling market. So Very inspiration. மிகவும் ஒரு ஆச்சரியப்படுகின்ற ஒரு அதிசயப்படுகின்ற ஒரு விடயம். ஒரு சிறுமிதான் இந்த கடையை நடத்துகிறார். மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மேனேஜரா இருக்காங்க. பாருங்க இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் இங்கே வைத்திருக்கிறது. சிறுவர்களுக்கு மிகவும் கவரக்கூடிய பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கும் பொழுது அதிசயமா இருக்கிறது. அடுத்த கடைக்கு போகலாம். அடுத்த கடை வந்து ஆபரணம் விற்கின்ற கடை. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன வாங்க வந்திருக்கிறீங்க? என்ன வாங்க போறீங்க இன்னைக்கு? காப்பு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, காப்பு, வளையல், என்ன வாங்க போறீங்க இன்னைக்கு? காப்பு வாங்க போறீங்க. யார் காசு கொடுக்குற காப்புக்கு? காத்து வாங்கணும். அழகான காப்பு, வளையல்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். பெண்களுக்கு மிகவும் பிடித்தமானது வளையல் அப்படின்றார்கள். அந்த வளையல் இங்கே பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு பிடித்தமானது. அவர்கள் செல்லுகின்ற பொழுது, வெளியிடங்களில் செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக வளையல், காப்பு வைத்து தான் செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய கடைக்கு என்ன பேர்? ஸ்ரீ சத்யசாயி களஞ்சியம். அருமையான ஒரு பேர். எவ்வளவு காலமா இதை செய்து கொண்டிருக்கீங்க? 1 year தான். 1 year செய்து கொண்டிருக்கீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஊர்ல வந்துட்டு எல்லா ரிட்டையர்டு உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. 65 and above ஆட்டோ டிரைவ் பண்றது, பேக்கிங் எல்லாமே ரிட்டையர்டு உமன்ஸ். இங்க நான் சப்போர்ட் பண்றேன். அவங்களுக்கு இங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்க. நீங்க இருக்கிற பிசினஸ் வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட். வெரி குட் இன்டென்ஷன். Thank you so much. வெரி குட். நல்ல ஒரு முயற்சி. வியாபாரம் அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய பலகாரம் சாப்பாட்டு கடை, சிற்றுண்டி கடை அப்படின்னு சொல்லலாம். உரபாய்க்கு கச்சா வச்சிருக்காங்க. அதுக்கு அப்படி பேக்கிங்க போட்டு தெரியுறாங்க. ஹில்ஸ் மெகா மார்ட் சபரிகள். என்னென்ன விஷயம் மரவள்ளிக்கிழங்கும் கட்டுச்சம்பளம். தமிழர்களுடைய காலை சாப்பாட்டை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். காலையில மரவள்ளிக்கிழங்கு கட்டுச்சம்பளம் சாப்பிட்டா வயிறு புட்டி இருக்கும். அதுக்காக சுண்டல் வச்சிருக்காங்க. சுண்டல் தாளித்து வச்சிருக்காங்க. அது சிறப்பான ஒரு விடயம். இது அன்னாசிப்பழம். அன்னாசிப்பழம் வச்சிருக்காங்க. கோல் ரொட்டி, தேங்காய் ரொட்டி, கட்டு சம்பளம் வச்சிருக்காங்க. அவிச்ச கச்சா எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் இருக்கு. அவிச்ச கச்சா புரோட்டீன் இருக்கு. அதுக்கப்புறமாக சீனி அரியாரம் வச்சிருக்காங்க. ரவா லட்டு வச்சிருக்காங்க. அரியாரம் வச்சிருக்காங்க. எள்ளுப்பாகு வச்சிருக்காங்க. ஆஹா, என்ன ஒரு சத்தான நியூட்ரிஷனான ஃபுட். எள்ளுப்பாகு வச்சிருக்காங்க. முறுக்கு வச்சிருக்காங்க. ஸ்வீட் சிப்பி, ஸ்வீட் எல்லாம் இருக்கு. எல்லாம் உரைப்பா சாப்பிட்டு, காரபா சாப்பிட்டு, ஸ்வீட் எல்லாம் சாப்பிடலாம். தட்டு வடை இருக்கு. ஸ்வீட் சிப்பி இருக்குது. ஆஹா, என்ன ஒரு அருமையான ஒரு கடை. அற்புதமான ஒரு கடையாக இருக்கிறது. அதுல மிக முக்கியமானது இந்த கச்சான் தான். கச்சான் தான் இந்த கண்ணை கவருது. ஒரு சுண்டு கச்சான் என்ன விலை? $4. ஒரு சுண்டு கச்சான் $4. அருமையா இருக்கிறது. இப்படி ஒரு ஐடியா யார்கிட்ட இருந்து வந்து? who is the marketing manager? இவரோட முதலாளிட்டு தான் வந்தது. ஒரு கச்சான் அப்படியே உடைச்சு, ஒரு கச்சான அடி ஆயில வச்சு அதை எடுத்து அப்படியே சாப்பிடலாம். சொல்லி வேலையில் அருமையா புரிஞ்சிருக்கு கச்சான். மிகச்சிறப்பா இருக்கு. கச்சானுக்கு சாம்பிளுக்கு நன்றி. மெகா ஹில்ஸ் மெகா மார்ட் 7 ஹில்ஸ்ல இருக்கு. பெரிய போட் அடிச்சு நீங்க தவற விட மாட்டீங்க. அப்படியே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருக்கு. டெலிஃபோன் நம்பர்
0423836324 போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அனைத்து விதமான மளிகை பொருட்களும் மலிவு விலையில தரமான விலையில சகாய விலையில கிடைக்கும். டிஸ்கவுண்டும் கொடுக்குறாங்க. ஷாப் வந்து ஹில்ஸ் மெகா மார்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு லாயலிட்டி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். நம்மளோட பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே. ஸ்ரீலங்கன் அரிசி, ஸ்பைசஸ், இந்தியன் ஸ்பைசஸ், ஃப்ரோசன், எவ்ரிதிங் யூ கேன் கெட் இட் தேர் இன் தி ஒன் பிளேஸ். ஓகே, வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சிட்டி தமிழர் சித்திரை புத்தாண்டிலே தமிழ் உணவு கடைகள் அங்கே இருக்கிறது. மக்கள் உணவுகளை பெற்று புல்தரையில் இருந்து உணவை உண்ணுகின்ற காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகாக வடை, தோசை, இடியப்பம் அப்படின்னு சொல்லி எல்லா வகையான உணவுகளும் இங்கே விற்பனைக்கு இருக்குது. தமிழர் கலை கலாச்சார சார்ந்த உணவுகள் விற்பனைக்கு இருக்கின்றது. சிட்டி தமிழர் சித்திரை புத்தாண்டிலே தமிழர் உணவு கடைகள் இங்கே வந்து போடப்பட்டிருக்கிறது. தமிழர் உணவு கடைகள் இங்கே பரப்பப்பட்டிருக்கு. மக்கள் வந்து கடைகளிலே உணவுகளை வாங்கி அந்த புத்தரையிலே இருந்து சாப்பிட்டு தங்களுடைய பொழுதை இனிதாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் குடும்பங்களோடு. அந்த வகையிலே இப்பொழுது ஒவ்வொரு கடைகளாக சென்று நாங்கள் பார்க்கலாம் யார் யார் என்னென்ன பொருட்களை விற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. பழமுதிர்ச்சோலை, சிட்னி பழமுதிர்ச்சோலை உணவு கடை. பிரியாணி, சுகர் பர்ன், சிக்கன் ரோல், வெஜ் பர்ன், ஃபிஷ் பர்ன், மட்டன் ரோல். ஹலோ, என்ன சாப்பிட்றீங்க? ஓ, பொட்டேட்டோ சீஸ், வெரி நைஸ். நல்லா இருக்கா? குட். பிள்ளைகளுக்கு விருப்பமான பிரியாணி எல்லாம் வச்சிருக்காங்க. அற்புதமான கடை. பழமுதிர்ச்சோலை பெண்டிகளில் இருக்குது. தமிழர்களுடைய பாரம்பரிய விடயங்கள் எல்லாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். டொரண்டோ பொட்டேட்டோ சிப்ஸ், ஃப்ரெஷ்லி ட்விஸ்டட் பொட்டேட்டோ. How is your business today? Good. அப்படி எங்களை வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீனிஸ் கிச்சன், அற்புதமான கிச்சன் இருக்கு. என்னென்ன சிற்றுண்டிகள் வச்சிருக்கிறாங்க, சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். இட்லி, தோசை, வடை எல்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு? பிரியாணி இருக்கு, தோசை இருக்கு. எப்படி மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்றாங்களா? இதான் முதல் முறை நீங்கள் வெஜ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு, எல்லாம் இருக்கு. தோசை இருக்கு இருக்கு. ஆஷ் ஸ்ரீராம், மை டீம் இந்தியா அப்படி நிறைய சிற்றுண்டிச்சாலை வச்சுருக்காங்க. சிற்றுண்டிகள், பாய்ஸ் எல்லாம் இருக்கு. பஃப் இருக்கு, பப்பை சாட் இருக்கு. நிறைய பொருட்கள் இங்கே இருக்கிறது, விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஒரு சிறுவர்களினுடைய கடைகள் இங்கே இருக்கிறது. சிறுவர்களுடைய பொருட்கள் விற்கின்ற கடை. இந்த கடை வந்து ஒரு சிறுமி தான் நடத்தி கொண்டிருக்கு. ப்ளோ டாப் அப்படின்றது கடை. ஒரு சிறுமி தான் இதை நடத்தி கொண்டிருக்காங்க. அருமையான காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேங்கோ சோஃபியா ராக்கெட் குல்ஃபி. ஹலோ, நீங்கள் என்ன விற்கிறீங்க? இந்தியன் மேங்கோ சாப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்தியன் மேங்கோ சாப்ஸ் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க. கேடிஸ் ஹாரிஸ் பார்க்ல சின்னதா பாப்அப் ஷாப் மாதிரி போட்டுருக்கோம். ஹாரிஸ் பார்க்குங்க எந்த விக்ரம் ஸ்ட்ரீட்ல. So we do பிரைம் ஏரியால தான் இருக்கிறீங்க. இந்தியன் கம்யூனிட்டி இந்த பிரைம் ஏரியா. வெரி குட். we give stick kulfis. We have acai with Indian mango. நம்ம வந்து homemade kulfis பண்றோம். ரோஸ் லிச்சி, காஃபி, கேசர் பாதாம், ஜிகர்தண்டா அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அருமையா இருக்கு. கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு? இன்னைக்கு மக்கள் வந்து வாங்கி சுவைத்து பார்த்தாங்களா? எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. வெரி குட். நன்றி. அருமையான கடை. அடுத்த கடைக்கு போறோம். நீங்க என்ன விற்கிறீங்க இன்னைக்கு? Flavor of India. Rose milk, sarbat, faluda, idli, combo, fruit salad, water bottle.
ஜூஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் அப்படியெல்லாம் வைக்கிறீங்க. இது என்ன சாப்பாடு இது? நல்லா இருக்கு. ஓ மில்க் சர்பத். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃப்ளேவர் ஆஃப் இந்தியா. கடை வச்சிருக்கிறீங்களா? கடை மசாலா டீ எல்லாம் இருக்கு. மசாலா டீ ஷாப் வச்சிருக்கிறீங்களா? ஷாப் வச்சிருக்கீங்களா இல்லாட்டி ஸ்டால் மட்டும் தான்? ஃபர்ஸ்ட் டைம். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். எப்படி இருந்துச்சு பிஸ்னஸ்? எப்படி இருந்துச்சு? மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்றாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காஃபி ஷாப் இருக்கு. எப்படி இருக்கு காஃபி ஷாப்? நல்லா இருக்கு, நல்லா போகுது. புதுசா ஒரு பிசினஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க, புதுசா ஒரு சேவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதான் முதல் தடவை நீங்கள் ஸ்டால்ல போடுறது. மக்களின் ஆதரவு நிறைய இருக்கு. வீடு வாங்குறவங்க, புது வீடு வாங்குறவங்க காஃபி மிஷினுக்கு பதிலாக இந்த மிஷினை வாங்கி வைக்கலாம். காஃபி இன்க்ளூட் பண்ணிருக்கு. அப்ப டீயை குடிக்கலாம், வெரைட்டியா குடிக்கலாம். சூப்பர் சூப்பர். நன்றி 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 நன்றி. தேசி டெசர்ட் அப்படி ஒரு கடை இருக்கு. மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப கடை இருக்கு. மூவினாஷ் கேட்டரிங். மூவினாஷ் கேட்டரிங். ஹப்பர், ஆத்தன்டிக் ஹப்பர். அப்ப கடைக்குள்ள போய் பார்ப்போம் என்ன அப்ப இருக்குன்னு சொல்லி. ஆஹா, பாலப்பம், முட்டியப்பம், சம்பல், கட்டு சம்பளோட. எப்படி இருக்கு அப்ப கடை இன்னைக்கு? அருமையான அப்ப கடை. தமிழ் மக்களுடைய உணவுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் அப்படி இன்னொரு அப்பக்கடை, குளிர்பான கடை, சர்பத் கடை, மிக்சர் எல்லாம் இருக்கு. சிற்றுண்டி சாலைகள் அவங்க இருக்குது. குடும்பமாக வந்து அப்படி அப்பக்கடை JAS ஜஸ்ட் டு என்ஜாய் அருமையான கடை இருக்கு. அப்படி எங்களை பார்த்து மட்டும் சொல்லிட்டேன்னா ரொட்டி, இட்லி. ஹலோ ப்ளூ மூன் கேட்டரிங். இப்போ வந்து பெண்டிகில்லையா வெண்பத் சிக்கன் பரோட்டா, சிக்கன் ரோஸ்ட். ஆஹா, சாம்பார். ஆஹா, சட்னி இட்லி. வேறு இட்லி இருக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி. மட்டன் பிரியாணி. நேந்திரப்பழம்ன்றது வாழைப்பழம். ஸ்வீட்டு. ஆஹா, நேந்திரப்பழம். நேந்திரப்பழம் கொண்டா நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்க? கிலாப்பழமா? நேந்திரப்பழம் பெருசா இருக்கும். ஆஹா, நல்லா இருக்கு. ப்ளூ மூன் கேட்டரிங். பெண்டிகில்லா வெண்பேத்திலா? வெட்டூர்ல இருக்கு, பெண்டிகில்ல இருக்கு. ரெண்டு ஷாப் இருக்கு. ட்ரெடிஷனல் ஃபுட் எல்லாமே இருக்கு. பெண்டிகில்ல இருக்கு, வெண்பேத்தில இருக்கு. ப்ளூ கலர் போர்ட் போட்டு இருக்கு. ப்ளூ மூன் கேட்டரிங். ப்ளூ மூன் போட்டு 0422 306 777. நேந்திரப்பழம். நன்றி நன்றி நன்றி. எவ்வளவு நான் பே பண்ணி? எவ்வளவு ஒரு நேந்திரப்பழம்? வணக்கம், என்னோட பேர் கமலேஷ். நான் வந்து இப்போ மெல்பர்ன்ல இருந்து இந்த சித்திரை புத்தாண்டுக்காண்டி வந்திருக்கிறேன். இது வந்து சவுத் ரேடியோஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தனியாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத அப்பால் நீங்கள் 650க்கும் மேற்பட்ட தமிழ் வானொலிகளை கேட்கலாம். இதில் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கை, இந்திய, உலக வானொலிகள் எல்லாமே வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட்காஸ்ட் கதைகள் எல்லாம் பெரிய இப்போ சாண்டில்யனோட யவனராணி, நந்திபுரத்து நாயகி, கடல்புறா, சிவகாமியின் சபதம், இப்படி எல்லா கதைகளும் இருக்கு. அடுத்தது அங்கே சக்தி எஃப்எம், சூரியன் எஃப்எம், ஹலோ எஃப்எம், பிக் எஃப்எம், ரேடியோ மிக்ஸி. அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ இளையராஜாவோட பாட்டு பிடிக்கும்னா இளையராஜா கண்டு தனி வானொலி, ஏஆர் ரஹ்மானுக்கு இளையராஜா அந்த மெலடி கேட்க போறீங்கன்னா மெலடி கண்டு தனியான வானொலி. அதே மாதிரி ஒரு காரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல் கார்ன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருந்தால், ஆப்பிள் கார்ப்ளே இருந்தால் கார் ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கேட்கலாம். சரியா? முடிஞ்சால் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணினீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி கேளுங்க. சந்தோஷம் உங்களோட பதிஞ்சது. நன்றி. நான் பே பண்ணுறேன். நேந்திரம் வந்துட்டாங்க. அப்படி இலவசமாக நேந்திரப்பழம் சாப்பிட்டுட்டு
அப்படி இந்த கடை போனால் லட்டு முழுக்கு பைத்தம் மணியாரம். ஆஹா, தமிழர்களுடைய இனிப்பு வகைகள் கொத்து ரொட்டி நூடுல்ஸ். ஆஹா, கொத்து ரொட்டி போடுறீங்களா? கொத்து ரொட்டி. ஆஹா, அருமையான கொத்து ரொட்டி. கொத்து ரொட்டி தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த அப்படிதான் இந்த சட்டத்துக்கு தான் காசு. நல்லா கொத்துங்க, போட்டு கொத்துங்க. ஆமா, கொத்து ரொட்டி என்ன இப்படிதான் இருக்கணும். சுடச்சில கொத்து ரொட்டி வந்தா வாங்கி சாப்பிட்டு போகலாம். ஆவி பறக்குது, ஆவி பறக்குற கொத்து ரொட்டி. இல்லை அப்படி கடையில் போனா குடியுங்க சாப்பிடுங்க அப்படின்னு. ஆஹா, ரோல்ஸ் வடை என்ன இருக்கு? வடை இருக்கு, ரோல்ஸ் எல்லாம் முடிஞ்சு. என்ன வடை? உளுந்து வடை வித் மிளகா பொரியல். சூப்பரா இருக்கு. மசாலா டீ இருக்கு. சரி, அருமை. கடை போட்டு இல்லை, பேர் இல்லாத கடை. ஸ்பைசி ஃப்ரூட். நோர்த் பர்னி தோசா ஹாட். ஆஹா, நோர்த் பர்னி தோசா ஹாட். அருமையான அப்படியே தெரிய வைக்கும். அப்படி தமிழர்களுடைய சிப்ஸ் ஆன் ஸ்டிக். இந்த சிப்ஸ் எல்லாம் பொரிக்கிறாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ், பொட்டேட்டோ ட்விஸ்டர். எப்படி இருக்கு இன்னைக்கு பிஸ்னஸ்? ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க. லாஸ்ட் இயர் வந்தீங்களா? போன வருஷம். சூப்பர். ஆஹா, எப்படி உருளைக்கிழங்கு அப்படி அழகா செய்து வச்சிருக்கீங்க. கரும்பு யூஸ். சூப்பர். சரி, முடியும். அவங்க இருக்காங்க. அருமை. நீங்கள் ஒரு இசை பிரியரா? நாள் பூராக இசையை கேட்டு நேரத்தை பொழுதை போக்குகின்ற ஒருவராக இருக்கிறீர்களா? எவர்கிரீன் சாங்ஸ் கேட்கணுமா, அல்லது புதிய பாடல்கள் கேட்கணுமா, அல்லது பாட்காஸ்ட் கேட்கணுமா? உங்களுடைய பொழுதை இனிமையாக காதுக்கு இதமான ஒளிநயத்துடன் இசையை கேட்டு மகளோணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்க என்று சொல்லிட்டோன்னா வாழ்க்கையில் டிலீட் பண்ண மாட்டீங்க. காதில் வார பாட்டுகள் ஒவ்வொன்றும் இடம் பலமண்டு ஓடி திரியும். அவ்வளோ தூரத்துக்கு ஒளி நயத்துடன் ஒளி தெளிவுடன் வருகின்றது. என்ன அப்படின்னு சொல்லி இப்பொழுது காட்டுறேன் பாருங்க. சிட்னி தமிழர் சித்திரை புத்தாண்டில் சவுத் ரேடியோஸ் இணைந்திருக்கிறாங்க. தங்களுடைய கடையை போட்டிருக்காங்க. அதில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய மனதை இதமாக்கி இந்த வேலைப்பளவில் போக்குவரத்து நெரிசலில் பாடல் கேட்டுக்கொண்டு போனால் ஒரு இதமாக இருக்கும். அப்படியான ஒரு வேலையைத்தான் சவுத் ரேடியோ செய்து கொண்டிருக்கிறது. என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கமலேஷ்கிட்ட கேட்கலாம். கமலேஷ் தான் இந்த சவுத் ரேடியோவை ரன் பண்ணி கொண்டிருக்கார். கமலேஷ், உங்களோட சவுத் ரேடியோ பற்றி சொல்லுங்கள். வணக்கம் யாழவன், மிக்க மகிழ்ச்சி உங்களை சிட்னியில் பார்க்குறதுல. இப்போ சவுத் ரேடியோஸ் 650க்கு மேற்பட்ட தமிழ் வானொலிகள் வரும். நீங்கள் தமிழ் வானொலி மட்டுமில்லை, ஆங்கில வானொலி கேட்க போகிறீங்க, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, அப்படி சவுத் இந்தியா சார்ந்த இதர மொழி வானொலிகளும் வரும். இலங்கை இந்திய வானொலிகள், உலகத்தமிழ் பண்பலைகள், இதெல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறமா சவுத் ரேடியோஸுக்குரிய 85 எக்ஸ்க்ளூசிவ் வானொலிகள் இதில் வரும். நீங்கள் பொதுவாக இப்போ இளையராஜாவோட இசைப்பிரியராக இருக்கலாம், ஏஆர் ரகுமான் பாடல் கேட்கிறவராக இருக்கலாம். பஸ்ஸில் போய்க்குள்ள எல்லாம் இந்த ஊரில் இதமான இந்த போவமா ஊர்கோளம் மாதிரி 90களோட மெமரியை நினைவுகளை கொண்டு வர பாடல்களை கேட்டிருப்பீங்க. இவையெல்லாம் இந்த செயலியில் இப்படியே ஒரு பிரிவாக பிரிக்கப்பட்டு தனித்தனியான வானொலியாக மிக துல்லியமான வித்தியாசமான ஒளித்தெளிவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் வானொலிகளும் வரும். உங்களோட காரில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோவோட நீங்கள் கேட்டுக்கோ மகளெல்லாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பாட்காஸ்ட் இருக்கிறது. இப்போ நீங்கள் கதைப்பிரியர் பணி செய்யக்குள்ள ஒரு ஒலியோட தொகுப்புகளை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்காஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம், அதில் கேட்கலாம். பாடல்களை கேட்கக்குள்ள இப்போ யூடியூப் மாதிரி ஒரு சிறிய விளம்பரம் பெறும். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மூத்தாக இனிமையாக அந்த இசையை ரசிக்கிறதுக்குரிய அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். ஒரு தடவை முயற்சி செய்து பாருங்கள். அடுத்து SBS வானொலி இணைந்திருக்கார்கள். SBS தமிழ் ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கார்கள்.
எஸ்பிஎஸ் என்றது முக்கியமான செய்திகளை கொண்டு வருகின்ற சமூகம் சார்ந்த விடயங்களை கொண்டு வருகின்ற ஒரு வானொலியாக இருக்கிறது எஸ்பிஎஸ். ஹலோ, ஹவ் ஆர் யூ? தனித்துவ பெண்கள் அமைப்பு அப்படின்னு சொல்ற அமைப்பு இங்கே சிட்டியில வந்து அங்கு இருக்கின்றது. இந்த பெண்கள் அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? இதே ஒரு தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம், இண்டிபெண்டன்ட் தமிழ் விமன் அசோசியேஷன். நாங்கள் பெண்களுக்கு உதவி செய்கின்றோம். இது வந்து துங்காபி கம்யூனிட்டி சென்டரில் 9:30 to 12:30 நடக்கும். இங்கே நாங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு உதவி செய்கிறோம். அண்மையில் இடம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எடுக்கிறது, இப்படி சைல்ட் கேர், ஏஜ் கேர் கோர்சஸ் செய்கிற முறைகள், அதுக்கு நாங்கள் வழிகாட்டி விடுகின்றோம். மற்றது சில வகுப்புகள், வைத்திய வகுப்புகள், சைபர் செக்யூரிட்டி, ஐடி ஒர்க் எல்லாத்தையும் நாங்கள் பழக்கி கொடுக்குறோம். அப்படி ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டிருக்கின்றது. சில பெண்கள் தினம் அது இது என்று பல விழாக்களையும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பெண்கள் அனைவரும் வந்து இதில் சேருமாறு நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஈகோன் ஹோமும் என்று இங்கே வந்திருக்கார்கள். அடுத்தது நியூ ஹோம், டூப்ளெக்ஸ், கிரானி ஃபிளாட்ஸ், சர்வே எல்லாம் செய்து கொடுப்பார்கள். ஈகோன் ஹோம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை காட்டிக்கொண்டு அடுத்த ஈசிம் இருக்கின்றது. ஈசிம் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 100 GB, 300 GB, 420 GB ஈசிம் இருக்கிறது. 910 per month. 100 GB, 200 GB, $15.70 per month. 420 GB, $25 per month. அருமையான டீல். ஹலோ, tax station account and service. Yes, thank you so much. Tax station account and service. உங்களுடைய டேக்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்யலாம். What are the service you are providing? So we do individual tax return, business tax returns, SMSF, all GST lodgements and all types of business activity statements. Where do you locate? I'm in Harris Park. Yeah. Very close by. Yes. Thank you so much. Thank you. Faculty Overseas Alumni Association Dr. Charity Fund இங்க வந்து நிக்கிறீங்க. தமிழ் பேசும் சமூகத்துக்கு ஒரு சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற வைத்தியர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் இங்கே சந்திப்பது என்பது மிகவும் சந்தோஷமா இருக்குது. நம்பி ஹார்ட் அட்டாக் வரலாம், வந்தா பாக்குறதுக்கு ஆகல் இருக்கிறீங்க, எந்த வருத்தமும் வரலாம். இன்றைக்கு அவ்வளவுக்கு வைத்தியர்கள் இருக்கார்கள். சொல்லுங்க, எப்படி காப்பாற்றியே ஆகணும், இல்லாட்டி பிரச்சனையா போயிடும். சொல்லுங்க, என்னென்ன விடயங்களை நீங்க இன்னைக்கு செய்றீங்க? முதலுதவி சேவையை செய்கிறோம். அது மட்டுமில்லாமல் நாங்கள் இங்கே வந்து சலரோகம் சம்பந்தமான சோதனைகளை செய்கிறோம். மற்றது வந்து எங்களுடைய சுவாசப்பை சம்பந்தமான பேசிக் டெஸ்ட்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடிப்படை சுகாதார ஸ்கிரீனிங் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா வந்து ஸ்கிரீன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு வந்து சலரோகம் சம்பந்தமாக அல்லது வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பெறலாம். அதே நேரத்தில் வந்து சுவாசப்பை மூச்சோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் வந்து ரத்த பரிசோதனை செய்யலாம். ரத்த பரிசோதனை வந்து அது சலரோகத்துக்கு மட்டும்தான் செய்யும். கடந்த ஆண்டு நான் செய்தேன். பிரச்சனை இல்லாட்டாலும் பெறலாம். அப்படியாவது வந்த நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஹெல்த் செக்கப்பை செய்துட்டு போங்க அப்படி என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். என்னென்ன இன்னைக்கு நிறைய சாப்பிட போறீங்க, என்ன சாப்பாடு, இனிப்பு சாப்பாடு எல்லாம் சாப்பிட போறீங்க. வந்தவருக்கா செக் பண்ணிட்டு போறது சுகாதாரத்துக்கு நல்லது. நன்றி, இவ்வளவு பேரையும் அப்படி ஒரே நேரத்தில் சந்திப்பது எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பான சேவைக்கு மிக்க மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி, நன்றி நன்றி நன்றி. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர்கள், வைத்தியர்கள் இங்கே கூடியிருந்து தங்களுடைய சேவையை வழங்குகிறார்கள் தமிழ் சமூகத்துக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், அப்படி பாருங்க லைன்ல நிக்கிறாங்களப்பா. எங்க வந்து இருக்கிறீங்க, விளையாட வந்து நீங்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கு நிகழ்ச்சி இன்னைக்கு? நல்லா இருக்கு. என்ன விளையாட்டு நடக்குது. இப்பதான் முடிஞ்சது. கரிகாலன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கரிகாலன் வின் பண்ணியிருக்குது. மற்ற டீம் வந்து
ரன்னர் அப் வந்து ஈழ சிறகுகள்.